அந்த மாதிரி வரனோ அல்லது பெண்ணோ கிடைச்சு, அந்த சம்பந்தம் பேசி முடிக்கப்பட்டு, பத்திரிக்கை அடிச்சு, ஊர கூட்டி மேளம் கொட்டும்போது, கல்யாணம் நின்னு போகக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நின்னு போனவங்கள்லாம் இந்த உலகத்தில சமுதாயத்தில சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான அதாவது கடந்த காலங்கள்ல கல்யாணம் ஆகல அப்படின்னு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களோ, கவலைப்பட்டீங்களோ, அதை விட 2 மடங்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு கல்யாண வாழ்க்கை ஜாம் ஜாம் என்று நடக்கக்கூடிய, கல்யாண வாழ்வு ஜம் என்று நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே திருமண வயசு வந்ததுக்கப்புறம் சரியான வரன் அமையல அப்படிங்கிற பட்சத்தில ஜாதகம் எடுத்து சந்து பந்தெல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகம் பார்க்குற இடத்துல இவங்களுக்கு செவ்வாய் தோஷம், அல்லது கலஸ்தர தோஷம், அல்லது மாங்கல்ய தோஷம்னு தோஷம், தோஷம்னு சொன்னக்கூடிய அந்த வருஷமெல்லாம் போயி, சந்தோஷம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் அமையப் போகுது. சொந்த வீடு வாங்கக்கூடிய, விவசாய நிலம் வாங்கக்கூடிய, விவசாய சம்பந்தப்பட்ட துறைகள்ல விஞ்ஞான ரீதியான வளர்ச்சிகளை கண்டுபிடிக்கக்கூடிய, அல்லது விஞ்ஞான ரீதியான விஷயங்கள புகுத்தக்கூடிய, நல்ல மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கோம். ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடியது, மத போதகர்களை கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மத போதகர் அல்லது ஆன்மீக பெரியவங்கள சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கோம்.